வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். சூப்பர் செப்டம்பர் மாத ராசி பலன். நான் ஏன் சூப்பர் செப்டம்பர் மாத ராசி பலன் சொல்கிறேன்னா, குரு உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் செப்டம்பர் 2026. சுக்கிரன் அதே செப்டம்பரில் மூலத்திரிகோணம் கிட்டத்தட்ட 85% உச்சத்துக்கு நிகரான ஒரு பலனோட சுக்கிரன் இருப்பார். 2 சுபர்கள் உச்சம். அடுத்த விஷயம் சொல்கிறேன். அதே செப்டம்பர் மாதம் புதன் உச்சமடைகிற காலமாகவும் இருக்கும். இப்போ குரு, சுக்கிரன், புதன் இந்த மாதிரி வலுவான கிரகங்கள் உச்சம் அடையக்கூடிய மாதம் செப்டம்பர். ஸோ சூப்பர் செப்டம்பர் மாதம் பொதுவாக எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்க போது. இப்போ தனித்தனியாக என்னென்ன ராசிக்கு எப்படி இருக்க போது டீட்டெயிலாக பார்க்கலாம். www.lifehoroscope.in இது வெப்சைட்டு. உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் தேவையோ டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் மூலியமாகவும் யூஸ் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட உறவுகளோட சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ. கடகராசி 2026 செப்டம்பரில் வந்து இந்த கடகராசியுடைய பலன் எப்படி இருக்குது? நல்ல விஷயங்களை இந்த கடகம் வந்து இந்த மாதம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நான் அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான சில கிளாரிட்டி கொடுத்துட்றேன். உச்சமான குரு இருக்காரா கடகத்துக்கு வந்து உச்சமான முதல்ல ப்ரொஃபஷனல் லைஃப் எடுத்துப்போம். கரியர் அண்ட் ஜாப் அண்ட் ப்ரொஃபஷன். இந்த உச்சமான குரு வந்து உங்களுக்கு வந்து செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்கள் யார், நீங்கள் எப்படி, உங்கள் அறிவு என்ன, உங்கள் திறமை என்னன்னு அவர் வந்து மாற்ற ஆரம்பிச்சிட்டார். ஆல்மோஸ்ட் நிறைய பேர் கடகத்தில் உள்ளவங்க இப்போல்லாம் வந்து நீங்கள் உங்கள் பலத்தை உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன, உங்கள் நாலேஜ் என்ன, உங்கள் டேலண்ட் என்ன நீங்கள் உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த எமோஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே வரும். இது கடகத்துக்கு ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு. இப்போ கரியரை இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் 18th செப்டம்பர்லேருந்து நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு 17th வரைக்கும் அது பெருசாக ஃபேவராக இல்லை, அது மனசில் வச்சுங்க. ஸோ இதே கடகத்துக்கு வந்து 17th செப்டம்பர் வரைக்கும் 1 to 17th செப்டம்பர் வரைக்கும் இது வந்து ரொம்ப ஃபேவராக இல்லை, ஆவரேஜாக இருக்குது. 18th செப்டம்பர் ஒரு பெரிய மேஜிக் நடக்க போகுது. அது என்னன்னு நான் சொல்கிறேன். 18th செப்டம்பர் கடகத்தை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக செவ்வாய் உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷன் அண்ட் கரியர் அண்ட் பிஸ்னஸ் இது வந்து செவ்வாய் தான் பிளானெட்டு. அவர் வந்து என்ன பண்ணுவார்னா கடகத்துக்குள்ளே வருவார். அந்த கடகம் அப்படிங்கிற அந்த ஜோடியாக் அந்த ராசி மண்டலம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே உள்ளே வந்துடுவார். அப்படி வரும்போது என்ன ஒரு பெரிய சேஞ்ச் இந்த முறை நடக்க போகுதுன்னா, அந்த செவ்வாய் குருவோட சேருவார். அதாவது கன்ஜங்ஷன் சொல்கிறோம். அதை செவ்வாயும் குருவும் ஒரு ராசி மண்டலத்துக்குள்ளே ஒன்றா இருக்கும். அப்படி இருக்கும்போது இவர்கள் நண்பர்கள்னு சொல்கிறத விட செவ்வாயும் குருவும் ஒன்றா சேர்ந்தா அதுக்கு பேர் குரு மங்கள யோகம். ஸோ ஒரு மங்கள யோகம் கொண்ட கிரகம் வந்துடுச்சுன்னா அது கரியர் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்பை உள்ள பிளானட்டாக இருக்கும்போது இந்த ஜாப் விஷயத்தில் வந்து நிறைய பேருக்கு ஒரு மாதிரி ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ஜாபில் பவரில் பொசிஷனில் எங்கேயோ ஒரு மாதிரி ஒரு ஸ்டாக்னேட் ஆகிடுது, டல்லாக இருக்குது, வீக்காக இருக்குன்னா அது வந்து இந்த முறை வந்து இது எப்படின்னா ஒரு விளக்குலேருந்து ஒரு திரியில் வந்து ஒரு நெருப்பு, ஒரு அக்னி, ஒரு லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. அது இன்னொரு விளக்கு வந்து என்கிட்ட வந்து தீப்பெட்டி இல்லை, என்கிட்ட வந்து ஒரு மேட்ச் பாக்ஸ் இல்லை, ஆனால் எனக்கு விளக்கு ஏற்றணும் அப்படின்னு நான் என்ன பண்ணுறது? சரி நண்பா உங்ககிட்ட ஒரு விளக்கு இருக்குல்ல, நான் ஷேர் பண்ணிக்கிட்டுமா, வா ஒளி தானே நான் தரேன், உங்களுக்கு ஒளி தரதுனால என் ஒளி குறைய போகிறதில்ல. அந்த மாதிரி இந்த செவ்வாய் என்ன பண்ண இந்த விளக்குலேருந்து அந்த ஒளியை வாங்கிடும். அப்படி ஒரு மேஜிக் நடக்க போகுது. அப்படி நடந்ததுன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒன்று நடக்காமல் அப்படியே போராடிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த முறை வந்து அது நடக்கிறதுக்கு யாரோ ஒரு பலமான ஆள் வந்து உங்களுக்கு அந்த ஒளியை கொடுத்துருவார். உங்களுக்கு வந்து அந்த சப்போர்ட் கிடைக்க போகுது. அந்த ஒளி வந்து உங்களுக்கு வந்து பாஸ் ஆகும், ஷேர் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிளிக் ஆகிடும். அவ்வளோதான் விஷயம். இது புரிஞ்சு இது செப்டம்பர் 18th. இதில் இன்னொரு ஒரு பெரிய விஷயத்தை நான் சொல்கிறேன், ஒரு சூட்சமான விஷயம். செப்டம்பர் 18th வந்து உங்களுக்கு வந்து செவ்வாயும் குருவும் ஒன்றா சேர்ந்துருக்கு இல்லையா, ஒரே ஹவுஸில் கன்ஜங்ஷன் ஆகுது. அதே 18th அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து நீச்சமாகி விருச்சிகத்தில் இருக்கும். ஸோ சந்திரன் வந்து விருச்சிகத்துலேயும் செவ்வாய் கடகத்துலேயும் பரிவர்த்தனையும் பண்ணியிருக்கோம், எக்ஸ்சேஞ்சிங். இப்போ திரிகோண வீடுகளில் எக்ஸ்சேஞ்சிங், குரு பார்வையும் சந்திரன் மேலே விடும். இன்னொரு ஆடட் அட்வான்டேஜாக நான் சொல்கிறேன். கடகத்துக்கு அதிபதி சந்திரன், கடகத்தில் செவ்வாய் நீச்சம், விருச்சிகத்தில் சந்திரன் நீச்சம். இது பரிவர்த்தனை யோகத்தை சேர்த்து ஆக்டிவேட் பண்ண அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுத்துரும். இப்போ ஜாப் அண்ட் கரியர் அண்ட் ப்ரொஃபஷனலை பற்றி க்ளீனாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன். சுக்கிரன் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு மூலத்திரிக்கணும் 4ஆம் இடத்துல வந்துடுவார். சுகம் போகம் சௌகரியம், சுகம் போகம் சௌகரியம் ப்ளஸ் உங்களுக்கு மற்ற ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கலாம், வாகன வசதிகள் எடுத்துக்கலாம், முன்னேற்றம் எடுத்துக்கலாம், கை நிறைய பணம்னு எடுத்துக்கலாம், பண தேவை பூர்த்தின்னு எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து ஒரு பலமான ஒரு மந்தாக இந்த செப்டம்பர் 2026 வந்து தெரியுது. இப்போ குருவோடு சேர்ந்து செவ்வாய், இது கரியர் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்க்கு சூப்பராக, ஃபைனான்ஷியல் லைஃப்க்கு, ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு சரியான மந்தாக நான் பார்க்குறேன். அடுத்தது வரேன், அது வந்து மேரேஜ் அண்ட் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப். இதே செப்டம்பரில் உங்களுக்கு 17th மேலே புரட்டாசி மாதமாக ஆரம்பிச்சிடும். சூரியன் வந்து உங்களுக்கு கன்னிக்கு போயிடுவார். புரட்டாசி மாதம்னு நம்ம சொல்கிறோம். கன்னிக்கு போனவொடனே அப்படி தான் நடக்கும். பட் புரட்டாசி மாதமாக இருந்தால் கூட நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த கல்யாண பேச்செல்லாம் பேச மாட்டாங்க.
நிறைய பேர் அந்த பொண்ணு பார்க்குறது வரன் பார்க்குறதுலாம் பண்ண மாட்டேன். பட் ஆனால் கடகத்தை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் இந்த இந்த வீட்டுக்கு போய் ஒருத்தரை பார்க்கலனா கூட ஆன்லைனில் ப்ரொஃபைலை பார்க்குறீங்க, மேட்ரிமோனியில் பார்க்குறீங்க, இல்லை உங்கள் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பை வந்து உறுதிப்படுத்துறீங்க. அந்த மாதிரி சில சில ஸ்டெப் எடுக்கணும், மூவ் பண்ணணும்னா செப்டம்பரை நீங்கள் சரியாக பயன்படுத்தலாம். அதுலேயும் நீங்கள் 18th செப்டம்பர் இதை ஸ்டார்ட் பண்ணுறது சூப்பரான ஒரு நேரம். என்ன காரணம் அப்படின்னா, அந்த செவ்வாயோட நகர்வு குருவோடு சேரும்போது மங்கள யோகம். மங்களம்னா திருமணம்னு அர்த்தம். ஒரு பெண்ணுக்கு மாங்கல்யத்தை தரக்கூடிய ஒரு ஆண் வந்து மங்கள யோகத்தை கொடுப்பார். அது உங்களுக்கு செப்டம்பரில் இந்த மேரேஜ் அண்ட் லவ் ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸ்க்கு வந்து இந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் 18 செப்டம்பரில் அது ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அந்த டாக்ஸ் வந்து நீங்கள் வந்து பேசலாம், அது நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன். சுக்கிரன் வந்து செவ்வாய் குருவுக்கு கேந்திரத்தில் வருவார் 4th ஹவுஸில். அப்படி வர்றதுனால என்னென்னா, இந்த இந்த குருவுக்கும் சுக்கிரனுக்கும் வந்து நேரடியாக இருந்தால் தான் பல பகையான பிரச்சனைகள் வரும். பட் இதோடைய இடமும் அதோட இடம் வேறு வேறு. இதில் சுக்கிரன் தன்னோட வீட்டில் ஆட்சி பலத்தோடு இருப்பார். இதனால் வந்து உங்களுக்கு சுப காரியங்களை பேசுகிறதுக்கும் சுப காரியங்களை செய்யறதுக்கும் அதில் முயற்சி எடுக்கிறதுக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். கடகம், கடகராசி, கடகலக்னம். இது இன்னொரு அடிஷ்னல் இதுவாகிடுச்சா, பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கா உங்களுக்கு. ஸோ லவ், ரிலேஷன்ஷிப், மேரேஜ் சம்மந்தப்பட்ட பிளான் அதை வந்து நீங்கள் திட்டமிடுதல், அதை நீங்கள் செயல்முறையில் செயல்படுத்தணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல மாதமாக தெரிகிறது. புரிஞ்சுதா? அடுத்த விஷயத்துக்கு நான் இப்போ போகலாம். அது என்னென்னா மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக குரு அண்ட் புதன் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுவோம். இதில் புதன் வந்து உங்களுக்கு அவயோகியும் கூட எடுத்துக்கலாம், அப்படி கூட வச்சு பார்த்துக்க. அவர் கெட்டது கூட செய்கிறதா வச்சுப்போம். ஆனால் எந்த இடத்துக்கு வராது பாருங்கள், 3rd ஹவுஸ். ஸோ 3rd ஹவுஸ் அப்படிங்கிறது உங்களோட நெய்பர்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களோட அட்வைசர்ஸ், இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு பயங்கரமான கைடன்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம் இந்த மாதம். நீங்கள் காதையே பஞ்சை வச்சு பொத்தினா கூட உங்களுக்கு வந்து ஒரு 100 அட்வைஸ் வரும் அந்த முறை. கேட்டுங்க, தப்பு இல்லை, ரியாக்ட் பண்ணாதீங்க. பிடிச்சா எடுத்துங்க, பிடிக்கலாம் விட்டுருங்க, ஆனால் கேட்டுங்க. ஏன்னா நீங்கள் 100 பேர்கிட்ட 100 மெசேஜ் வந்தாலும் ஒரு மெசேஜ் உங்கள் வாழ்க்கைக்கு முக்கியமாக இருக்கலாம். குரு 1st ஹவுஸில் உச்சம், அதுவுமே உங்களுக்கு வந்து கிரகிக்கிற சக்தியை கொடுத்துரும். அப்போ உங்களுக்கு வந்து மாணவராக இருக்கிறீங்க, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, படிக்கிறீங்க, ஃப்யூச்சரை பிளான் பண்ணுறீங்க, கோர்ஸை சூஸ் பண்ணுறீங்க, புதுசாக ஒரு காலேஜை போய் ஜாயின் பண்ணுறீங்க, அப்போ தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இல்லை மைக்ரேட் ஆகிட்டு போய் ஜாயின் பண்ணுறேன், இதெல்லாம் சூப்பராக உங்களை வந்து வரவேற்கும், உங்களை வெல்கம் பண்ணும். இந்த மந்த் வந்து உங்களை வெல்கம் பண்ணும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ செப்டம்பர் 2026 மாணவர்களுக்கு வந்து உகந்த, அது வந்து வரவேற்பு தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. புரிஞ்சுதா? அடுத்த விஷயத்துக்கு வரேன். அது வந்து என்னென்னா பெண்கள் இல்லத்தரசிகள். இப்போ பெண்கள் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் கடக ராசியில் பிறந்து, கடக லக்னத்தில் பிறந்து, இல்லைனா பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரத்தில் நிறைய பேர் நிறைய சிரமங்கள்லாம் போட்டிருக்கீங்க. பட் இந்த செப்டம்பர் 2026 பொறுத்த வரைக்கும் இதே ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி. இந்த மாதம் உங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்குமா, இருக்காதா? குடும்ப வாழ்க்கை, கணவனால் வரக்கூடிய ஒரு 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 அன்பு, ஒரு ஆதரவு, ஒரு நல்ல ஒரு நல்ல காதல், ஒரு நல்ல புரிதல், ஒரு நல்ல அந்யோன்ய வாழ்க்கை, அண்ட் வீட்டுக்கு தேவையான பொருள், ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான லைஃப் ஸ்டைல், இதெல்லாம் உங்களுக்கு அமையுமானா செப்டம்பரில் உங்களுக்கு ஒன்றும் பெரிய சங்கடங்கள் இல்லை. உங்கள் கணவனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா ஒரு நல்ல விஷயங்களும் தொடர்ந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மந்த் வருது. ஸோ செப்டம்பர் கடகத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு, அல்லது உங்களுக்கு வந்து தேவையான பொருள், தேவையான வரம், தேவையான வளர்ச்சி, தேவையான பொருளாதாரம் எல்லாம் சிறப்பு பெறும் அப்படிங்கிற மாதிரி மந்த்தாக இந்த செப்டம்பர் உங்களுக்கு அமையும். கவலை வேண்டாம். ஆரோக்கியம், கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வருமா, ஆரோக்கியத்தை ஏதாவது பிரச்சனை பண்ணுமா, நோயெல்லாம் ஏதாவது கொடுக்குமா, ஏதாவது கண்டம் ஏற்படுமா அப்படின்லாம் பார்த்தேன். கடகத்துக்கு வந்து இந்த 2-8 ராகு கேதுவை தவிர வேறு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. 2nd ஹவுஸ் அதே மாதிரி சூரியன் சம்மந்தப்படுது. சில பேருக்கு மட்டும், எல்லாருக்கும் வராது. இப்போ 100 பேர் கடகராசியாக இருந்தீங்கன்னா அதில் ஒரு 10 பேருக்கு 10% எடுத்துக்கலாம். கண்களில் கொஞ்சம் எரிச்சல் வரலாம், கண்களில் ஏதாவது இந்த சைட்டு ப்ராப்ளம் வரலாம், கொஞ்சம் எரிச்சல் வரலாம், ப்ளஸ் காது மூக்கு தொண்டில் கொஞ்சம் ஹீட் ரிலேட்டடான இஷ்யூஸ் வரலாம். இது தெரியுது ஒன்று. 2வது, இதே கடகத்துக்கு வந்து கொஞ்சம் அலர்ஜிக்கு, சிலருக்கு அலர்ஜிக் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் கொடுக்கலாம். சளி தொந்தரவு, அலர்ஜிக் மாதிரி கொடுக்கலாம் ஹெல்த்தில். அது கூட ரொம்ப பெரிய நாள் இருக்காது, ஒரு 1 or 2 டேஸில் போயிடும். அவ்வளோதான் ஹெல்த் இஷ்யூ காமிக்கிறது. தவிர சீரியஸ் ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் ஒன்றும் காமிக்கல, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தது செப்டம்பர் மாதத்துடைய ஒரு டீட்டெயிலான பலனை பார்த்தீங்க. நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எந்த ராசியாக வேணால் இருக்கலாம், எந்த லக்னமாக வேணால் நீங்கள் இருக்கலாம். செப்டம்பர் மாதம் சுபகிரகங்கள் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். நிச்சயமாக மேக்சிமம் உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரே ஒரு சுபகிரகமாவது வலுப்பெற்றிருந்தால், உதாரணத்துக்கு குரு உச்சமாக இருக்கிற ஜாதகம், குரு ஆட்சியில் இருக்கிற ஒரு ஜாதகம், இல்லை சுக்கிரன் உச்சமோ ஆட்சியோ இருக்கிற ஒரு ஹாரோஸ்கோப்பாக உங்களுக்கு இருக்குது,
குறைஞ்சபட்சம் புதன் பாவிகளோட சேராத புதனை வந்து எப்பவுமே சுபகிரகமாக எடுத்துப்போம் பிறவி ஜாதகத்தில். ஸோ அப்படி பாவிகளோட சேராத புதன் உங்களுக்கு ஆட்சி உச்சம் வர்க்கோதமம் அப்படி அடைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது நல்ல பலனை கொடுத்துரும். ஏன்னா சுபர்கள் அப்படி உலா வரும்போது வலுப்பெறக்கூடிய மாதமாக இருந்தால் நாட்டிற்கு வீட்டிற்கு எல்லாருக்குமே, அது ஒரு மாணவராக இருக்கலாம், ஒரு அரசாங்க விஷயமா இருக்கலாம், ஒரு அரசியல் விஷயமா இருக்கலாம், ஒரு சட்ட விஷயமா இருக்கலாம், ஒரு பொருளாதார விஷயமா இருக்கலாம், ஒரு பேங்காக இருக்கலாம், ஏதோ ஒன்று உலகளாவிய ஒரு பேச்சாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே ஒரு நன்மையை கொடுத்துரும். ஒரு வாகனம், ஒரு திருமணம், நிறைய விஷயங்கள் வந்து அந்த பாசிட்டிவ் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய மந்த் தான் வந்து இந்த செப்டம்பர் மாதம். ஸோ உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு சுபராவது வலுவாக இருக்கிறான்னு பாருங்கள். அண்டு இதை வந்து உங்களுடைய பர்த் சார்ட்டோட நீங்கள் வந்து ஒப்பிட்டு பாருங்கள். அதாவது இதை வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்க்க சொல்லியிருக்கேன் நிறைய முறை. உங்கள் ஜனன ஜாதகத்தில் உள்ள தசாபுதி என்ன, அது சுபரா அசுபரா, என்ன தசாபுதி நடக்குது, உங்களோட சுய ஜாதகம் எவ்வளோ வலுவாக இருக்குது, அதை பேஸ் பண்ணி இந்த கரண்ட் டிரான்சிஷன் எப்படி உங்களுக்கு அது அப்ளிகபிளாக நீங்கள் எடுத்துக்க முடியும். அதனால தான் உங்கள் பர்த் சார்ட், அது எப்படி நட்டல் சார்ட், அதாவது ஜனன ஜாதகம், அதை அப்படி வச்சு அதுக்கு மேலே இந்த கோள்கள் எப்படி நகருதுன்னு அப்படியே ஒரு 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 3Gயில் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும், நகர்ற மாதிரி இருக்கும். மேலே சூப்பர் இம்போஸ் பண்ணுவாங்க. அதோட இது எப்படி ஒப்பிட்டு என்ன பலன் தரப்போகுதுன்னு தெரிஞ்சுங்க. ஸோ எல்லா ராசிக்குமே ஆல்மோஸ்ட் நல்லா இருக்குது. அந்த டீட்டெயிலான பலன் சொல்லும்போது புரிஞ்சிருப்பீங்க. ராசி மற்றும் லக்னம் ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள். ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கேன். ராசி என்பது உங்களுடைய மனம், உங்களுடைய ஆசை, உங்களுடைய விருப்பம். லக்னம் என்பது உங்களுடைய விதி, அதன்படி உங்கள் வாழ்க்கை நகரும். அதை புரிஞ்சுங்க. அண்ட் செகண்ட் திங் வந்து இந்த lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் என்ன சர்வீஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து வாய்ஸ் கிளிப் சர்வீஸ் நிறைய இருக்குது. அதில் வந்து எங்கள் டீமில் தலை சிறந்த ஜோதிட வல்லுநர்கள், அதாவது அஸ்ட்ராலஜிஸ்லேயே வந்து சீனியர் அஸ்ட்ராலஜிஸ்ட் இருக்காங்க. அவங்க வந்து நீங்கள் கேட்குற கேள்வியை துல்லியமாக கணிச்சு அதுக்கேற்ற வாய்ஸ் கிளிப்பில் பெஸ்ட்டாக சர்வீஸை கொடுக்க முடியும். அண்ட் உங்களுடைய கன்சல்டேஷன் உங்களுக்கு பர்சனலாக தேவைப்படுது, டைரெக்டாக என்னை மீட் பண்ணணும், இல்லை ஃபோன் மூலிமா என்கிட்ட பேசணும், உலகத்தில் எங்கே இருந்தாலுமே என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ண முடியும். டிஸ்பிளே தெரிய நம்பர்ஸை நீங்கள் வந்து என்னோடய கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் டீம் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், அவங்களோட பேசலாம், சர்வீஸை பற்றியும் கேட்டுக்கலாம் அண்ட் எடுத்துக்க முடியும். அடுத்தது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல விரும்புறது, நாட் ஓன்லி அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, வாஸ்து சர்வீசஸ், ஜெமாலஜி, இப்போ ருத்ராட்சலாம் நிறைய பேர் கேட்டதுனால நானும் பர்சனலாக நான் கொஞ்சம் தெய்வீக நம்பிக்கை அதிக உடைய ஆள். நான் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் மாடர்னாக உங்களுக்கு தெரியலாம். பட் ஆனால் நான் வந்து கடவுள் நம்பிக்கையும் தெய்வீக நம்பிக்கையும் அதிகம் உடைய ஆள். ஸோ கடவுளை வணங்குவது, பூஜிப்பது, அதை வந்து மந்திரங்களை ஜபிப்பது, இல்லை ருத்ராட்சங்கள் பயன்படுத்துவது, ரத்தினங்களை பயன்படுத்துவது, ஆலயங்கள் செல்வது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறேன். அண்ட் என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், உறவுகள் எல்லாருக்கும் தெரியும் நான் எந்த அளவுக்கு வந்து ஒரு சின்சியராக ஈடுபாடோட ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுவேன். ரொம்ப எமோஷ்னலாக ஈடுபாடோட ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுவேன். அதுதான் நான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா உங்களுடைய மனம் என்பது சந்திரன், உங்களுடைய புத்தி அப்படின்றது சூரியன். அறிவால் நம்ம வந்து எதை செய்ய போகிறோம் நமக்கு தெளிவாக தெரியணும். ஆனால் மனமாற, அது உளமாற, அது உணர்வுபூர்வமாக செய்யும் பொழுது ஒரு முழுமையான பலனை நிச்சயமாக இந்த பூலோகத்தில் இறைவன் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். அதுபடி நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். அதனால் எந்த சர்வீஸ் ஆனாலும் நீங்கள் எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் நீட் இருக்குது, ஏன்னா இப்போ வந்து நிறைய பேருக்கு எது எங்கே அவைலபிளாக இருக்குது, எது வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, என்ன இருக்குதுன்னு யாருக்கும் தெரியறதில்லை. அதனால் அந்த சர்வீஸையும் அடிஷ்னலாக ஆட் பண்ணி வச்சுருக்கோம். பூஜைகள் பற்றியும் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ ஒரு என்கொயரி நீங்கள் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு அது என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கோ அதை பயன்படுத்திங்க. நிறைய சர்வீஸ் தொடர்ந்து ஆட் பண்ணி தான் இருக்கும். எங்களுடைய வெப்சைட்டுக்கும் ஆதரவு கொடுங்க, எங்களுடைய இந்த சேனலுக்கும் உங்களுடைய மேலான ஆதரவு எப்பவுமே கொடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் என்னென்ன டைட்டிலில் கொடுத்தாலும் வீடியோஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் நீங்கள் அஸ்ட்ராலஜி மூலிமா ஒரு பக்கம் நாலேஜை கெயின் பண்ண முடியும், ஒரு பக்கம் நடக்கக்கூடிய நிகழ்வை தெரிஞ்சிக்க முடியும், அண்ட் என்னோடையும் நீங்கள் பேச முடியும். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.